லைன்ஸுங்கிறது வெறும் லைன்ஸ் மட்டும் கிடையாது. வெறும் உங்கள் ஆப்ஜெக்டை சுற்றி வரைகிற வெறும் லைன் மட்டும் கிடையாது. அதை வச்சு இன்னும் நிறைய விஷயத்த பண்ண முடியும். லைன்ஸை வச்சு இம்பார்ட்டன்ஸை காட்ட முடியும், லைட்டை காட்ட முடியும், டெப்த்தை காட்ட முடியும், எமோஷன்ஸையும் காட்ட முடியும். இன்னைக்கு நான் லைன்ஸை எப்படி புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி எடிட்டர் இன்ட்ரோவை போடுங்க. எடிட்டரே நான் தான். வெல்கம் டு ஸ்டுடியோ ஹேலா இலா. நாம் லைன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான டெர்மினாலஜிஸை தெரிஞ்சுக்கணும். கான்டோர் லைன்ஸ், லைன் வெயிட், லைன் எட்ஜ், வேல்யூ. கான்டோர் லைனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்றத டிஃபைன் பண்ணுற லைன்ஸ். ஒரு ஆப்ஜெக்டோட அவுட்லைனை சுற்றி வரையப்படுற லைன்ஸ் தான் கான்டோர் லைன். இன்னர் கான்டோர் லைன் ஆர் கிராஸ் கான்டோர் லைனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளேயும் வரையப்படுற லைன்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்க ஷேப்ஸை காட்டுறது தான் இன்னர் கான்டோர் லைன். ஆஃப்டன் இதை நாம் கிராஸ் கான்டோர் லைன்னு சொல்லலாம். இதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படிப்பட்ட ஃபார்மில் இருக்குன்றதை காட்டலாம். டீடைல் லைன்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க குட்டி குட்டி டீட்டெயில்ஸையும் சின்ன சின்ன டெக்ஸ்சர்ஸையும் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணப்படுறது. ஆஃப்டன் இதுக்கு எந்த ஷேப்புமே இருக்காது. எந்த ஷேப் கூடயும் கனெக்ட் பண்ணாமல் கூட டீடைல் லைன்ஸுன்றது இருக்கும். லைன் வெயிட், உங்கள் லைன் எவ்வளோ திக்காக இருக்குது எவ்வளோ தின்னாக இருக்குன்றது தான் லைன் வெயிட். திக்காக இருக்க லைன் ஹெவியாக ஃபீல் ஆகும், தின்னாக இருக்க லைன் வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். லைன் எட்ஜ், ஒரு ஹார்டான ஷார்ப் எட்ஜ் லைன் ஹெவியாக ஃபீல் ஆகும். அதை நாம் ஒரு சாஃப்டான எட்ஜ் லைனோட கம்பேர் பண்ணும்போது சாஃப்ட் எட்ஜ் லைன் சாஃப்டாக ஃபீல் ஆகும். ஈவன் அதை நாம் அதே லைன் வெயிட்டில் இருக்க ஒரு ஹார்ட் எட்ஜ் லைனோட கம்பேர் பண்ணால் கூட. வேல்யூ, லைன் வேல்யூங்கிறது எவ்வளோ லைட்டாக உங்கள் லைன் இருக்குது எவ்வளோ டார்க்காக உங்கள் லைன் இருக்குன்றது தான். இந்த லைன் டார்க்கரான லைன் வேல்யூ வச்சுருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இந்த லைன் ஒரு மீடியம் டார்க்கரான ஒரு லைன் வேல்யூ வச்சுருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லைட்டரான லைன் வேல்யூ வச்சுருக்கு. ஆல்மோஸ்ட் டிஸப்பியர் ஆச்சு. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வேல்யூங்கிறது இருக்குது. அது ரொம்ப டீப்பான டாபிக். நம்ம அடுத்து வர கலர் தியரி வீடியோவில் அதை பற்றி டீப்பாக பார்ப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டேட்டுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கலர் தியரி வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கும். போய் சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கான்டோர் லைன், லைன் வெயிட், லைன் எட்ஜ், வேல்யூனா என்னன்னு சொல்லி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி இம்பார்ட்டன்ஸையும் டெப்த்தையும் லைட்டையும் எமோஷன்ஸையும் காட்டுங்கிறத இப்போது பார்ப்போம். இப்போது சில க்யூப்ஸை சேம் லைன் வெயிட்டை யூஸ் பண்ணி இந்த கேன்வாஸில் வரைவோம். இப்போது எனக்கு சென்டரில் இருக்க க்யூபுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வேணும். ஸோ அதோட லைன் வெயிட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அந்த க்யூபோட லைன் வெயிட்டை திக்கான லைன் வெயிட்டுக்கு மாற்றுறேன். இப்போது இந்த க்யூப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இன்னொரு க்யூபுக்கு மீடியமான லைன் வெயிட்டை கொடுக்குறேன். அந்த க்யூப் செகண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ மாறிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க க்யூப் இப்போ ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக மாறிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க க்யூபை இம்பார்ட்டண்ட்டாக மாற்றுறதுக்கு நடுவில் இருக்க நம்ம அதிக லைன் வெயிட் இருக்க க்யூபோட லைன் வெயிட்டை நம்ம எடுத்துட்டோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க க்யூப் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறிடும். மற்ற ரெண்டு க்யூபும் செகண்டரி இம்பார்ட்டண்ட்டாக மாறிடும். இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் பேரோட கான்டோர் லைன் கொஞ்சம் திக்காக தெரியுது. பட் எனக்கு மஷ்ரூம் ஹவுஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எனக்கு பேர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்டாகவும் மஷ்ரூம் ஹவுஸ் செகண்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்டாகவும் மற்ற விஷயங்கள்லாம் லீஸ்ட் இம்பார்ட்டண்டாகவும் மாற்றணும் லைன் வெயிட்டை வச்சு. இதை பண்ணுறதுக்கு நான் ஹெவியான திக்கான கான்டோர் லைன்ஸை மஷ்ரூம் ஹவுஸை சுற்றி வரைஞ்சிட்றேன். இப்போது இந்த மஷ்ரூம் ஹவுஸ் இம்பார்ட்டண்ட்டாக மாறிடுச்சு. இந்த பேரை இம்பார்ட்டண்ட்டாக மாற்றுறதுக்கு அதை விட திக்கான மஷ்ரூம் ஹவுஸை விட திக்கான ஹெவியான கான்டோர் லைன்ஸை பேரை சுற்றி வரைகிறேன். இப்போது இந்த பேர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டனாகவும் இந்த மஷ்ரூம் ஹவுஸ் செகண்ட் இம்பார்ட்டனாகவும் மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் நான் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணும்போது திங்க் பண்ணுவேன். ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளேயோ ஒரு கேரக்டருக்குள்ளேயோ இருக்க இம்பார்ட்டனான இடத்துக்கு கூட நம்ம திக்கான லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த கேரக்டரை ட்ரா பண்ணும்போது நான் மெயினான மெயினாக பீப்புள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அதோட கைகளை தான். ஸோ அதனால் நான் திக்கான அதிக லைன் வெயிட் இருக்க கான்டோர் லைன்ஸை அந்த கையை சுற்றி வரைஞ்சேன். அதனால் இந்த டிராயிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கை தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா தெரியும். கையுக்கு உள்ளே இருக்க டீடைல் லைன்ஸுக்கும் இன்னர் கான்டோர் லைன்ஸுக்கும் நான் தின்னான லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம்லாம் செகண்டரியாக மாறிடுச்சு. இந்த ராக்கெட்டில் திக்கான ஹெவி லைன்ஸை நான் கான்டோரில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த ஓவரால் ஷேப் ரொம்ப இம்பார்ட்டண்டாக மாறுது. இந்த ராக்கெட்டோட உள்ளே இருக்க விங்ஸுக்கும் மேலே இருக்க டாப் பார்ட்டுக்கும் நான் அதை விட கொஞ்சம்
மீடியமான ஒரு லைன் வெயிட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம்லாம் செகண்ட் இம்பார்ட்டண்டாக மாறுது. டீட்டெயில்ஸ்லாம் லெஸ் இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ். ஸோ அதனால் நான் அது எல்லா விஷயத்துக்கும் தின்னான லைன் வெயிட்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா திக்கான லைன் வெயிட் ஒரு ஆப்ஜெக்டை ரொம்ப ஹெவியாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்டாகவும் மாற்றும். ஆடியன்ஸோட கண்ணை நீங்கள் திக்கான லைன் வெயிட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ணிட முடியும். நீங்கள் லைன் வெயிட்டை திக்காக மாற்றும் போது ஓவரால் ஷில் அவுட்டை ஆடியன்ஸ் பார்த்த உடனே ஈஸியாக வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஒரு இல்லுஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் வந்து நான் லைன் வெயிட்டை வந்து அதிகமாக திங்க் பண்ணுவேன். அனிமேஷன் வரும்போது அதிகமாக லைன் வெயிட்டை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் கார்ட்டூன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே லைன் வெயிட்டை தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு லைன் வெயிட்டில் வரையக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு லைன் வெயிட் பிடிச்சதாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கார்ட்டூன்ஸ் லைன் வெயிட்டை யூஸ் பண்ணாமல் ஒரே லைன் வெயிட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை விட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு டிராயிங்ஸ் கை மாறும்போது அவங்களால ஈஸியாக ஒரே லைன் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். டெப்த், ஒரு பெரிய பாக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியான பாக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் வித் ஸ்மாலான தின்னான லைன் வெயிட்டோட. இப்போ அந்த குட்டி பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தூரமாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ அந்த குட்டி பாக்ஸுக்கு நான் லைன் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த குட்டி பாக்ஸ் நமக்கு முன்னாடி வந்த மாதிரி தெரியும். இந்த பெரிய பாக்ஸுக்கு சைடில் நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியும். லைன் வெயிட் கம்மியாக இருக்கும்போது ஒரு விஷயம் நம்மளை விட தூரமாக இருக்க மாதிரி தெரியும். லைன் வெயிட் அதிகமாக இருக்கும்போது நமக்கு கிட்ட வந்த மாதிரி தெரியும். இந்த விஷயத்த நம்ம கார்ட்டூனுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த கேரக்டர் ஹெவி லைன் வெயிட்ல இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்க மாதிரியான ஃபீலிங் வந்து கொடுக்குது. இப்போ தின் லைன்ல இருக்க இந்த கேரக்டர் நம்மளை விட்டு ரொம்ப ஃபாரவேல தூரத்தில் இருக்க மாதிரியான ஃபீலிங் வந்து கொடுக்குது. பிரைமல் கார்ட்டூன்ல இருந்து இந்த ப்ரொடக்ஷன் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நம்மளுக்கு கிட்ட இருக்க மாதிரி தெரியும். இந்த கேரக்டர் நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி தெரியும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா முன்னாடி இருக்க கேரக்டருக்கு அதிக லைன் வெயிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்க கேரக்டருக்கு கம்மியான லைன் வெயிட் யூஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை விட்டு தூரமாக தெரியுது. இந்த ஆர்ட் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஷேப்ஸுக்கு அவங்க ஹெவியான லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் இல்லாத டீட்டெயில்ஸ்க்கு லெஸ் இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க தின்னான லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. திக்ல இருந்து நம்ம தின்னான லைன்ஸ்க்கு கிராஜுவலாக நம்ம மூவ் பண்ணும்போது அது ஒரு சென்ஸ் ஆஃப் டெப்த்தை வந்து கிரியேட் பண்ணும். நம்மளை விட்டு தூரமாக போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். லேண்ட்ஸ்கேப்பை வரையும் போதும் பில்டிங்ஸை வரையும் போதும் நம்ம கிராஜுவலாக லைனை வந்து திக்கில் இருந்து தின்னுக்கு கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு சென்ஸ் ஆஃப் டெப்த்தை கொடுத்து நம்மளை விட்டு தூரமாக இருக்க மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணும். லைட், டார்க்கர் வேல்யூவையும் திக் லைன்ஸையும் யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு கிட்ட இருக்க மாதிரியான ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். லைட்டர் வேல்யூ ப்ளஸ் தின் லைன்ஸை யூஸ் பண்ணும்போது அது நம்மளை விட்டு தூரமாக இருக்க மாதிரியான ஃபீலிங்கையும் கொடுக்கும். ஃபோர்க்ரவுண்டில் இருக்க இந்த கேரக்டருக்கு நம்ம டார்க்கரான லைன் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக லைட் இல்லாத மாதிரி தெரியும். பேக்ரவுண்டில் இருக்க அந்த கேரக்டருக்கு நம்ம வேல்யூ கம்மியான லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு மேலே ஒரு லைட் ஷைன் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். திக் அண்ட் டார்க்கர் வேல்யூ இருக்க லைன்ஸை வந்து ஷேடோஸ்க்கு இந்த பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தின் அண்ட் லைட்டர் வேல்யூ இருக்க லைன்ஸை லைட்டை காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. எமோஷன்ஸ், ஆர்டிஸ்ட் அடிக்கடி ஸ்ட்ரெயிட் லைன்ஸை காமான கேரக்டர்ஸ்க்கும் பில்டிங்ஸ்க்கும் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. டேப்பர்ட் லைன்ஸ் ரிதமிக்கான லைன்ஸை ஒரு ஃப்ளோ இருக்க லைன்ஸை காமான கேரக்டர்ஸ்க்கு அமைதியான கேரக்டருக்கு அமைதியான என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக விகிலாக இருக்க லைன்ஸும் ஜிக்ஸாக்காக இருக்க லைன்ஸ்க்கும் டேஞ்சருக்கும் பயத்தையும் காட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்டெடியாக தெரியும் பிகாஸ் அவங்க ஸ்டேபிளான ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இது காமாக தான் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு எமோஷனை நமக்கு கொடுக்கும். ஜிக்ஸாக் லைன்ஸை மேசாக்கி வந்து அவரோட மூவிஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு. அடிக்கடி ஒரு கேரக்டர் பயப்படும் போதும் எக்ஸைட் ஆகும் போதும் அந்த கேரக்டரில் இருக்க எல்லா பார்ட்லேயும் ஜிக்ஸாக்கான லைன்ஸையும் விக்லியான லைன்ஸையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இதுவே நம்ம ஃப்ளோவாக காமாக ரிதமிக்காக இருக்க லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிராயிங் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெல்கமிங்கான ஃபீலிங் வந்து கொடுக்கும், காமாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு ரிதமிக்கான லைன்ஸ் இருக்குது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டர் வந்து ஒரு காமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதே இந்த கேரக்டரில் வந்து நம்ம ஜிக்ஸாக்காக லைன்ஸ் வந்து ஆட் பண்ணோம், கண்டமேனிக்கு எல்லா பக்கமும் ஜிக்ஸாக்காகவும் விகிலாகவும் லைனை வந்து விகில் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டர் வந்து நம்மளை வந்து ஏதோ இந்த கேரக்டருக்கு தப்பாக நடக்குது, இல்லை கேரக்டர் வந்து ஏதோ பண்ண போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இந்த வழியில் நீங்கள் எமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணலாம். இப்போது இந்த எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணி நாம் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை வந்து டிசைன் பண்ணலாம்.
ஒரு மஷ்ரூம் ஹவுஸை ஒரு மவுண்டெயின் மேலே வந்து ஆட் பண்ணுவோம். பேக்ரவுண்டில் தூரமாக இருக்க மவுண்டென்ஸையும் ஆட் பண்ணும். அதுக்கு நான் மஷ்ரூம் ஹவுஸை கம்பேர் பண்ணும்போது தின்னான வெயிட்லெஸ்ஸான லைன் வெயிட்டை வந்து யூஸ் பண்ணி அந்த மவுண்டென்ஸை வந்து வரைஞ்சிட்றேன். ஃபோக்கல் பாயிண்ட்டாக ஒரு கரடியை வந்து ஆட் பண்ணலாம். இந்த கரடி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான எலமெண்ட். ஸோ இதை சுற்றி நல்ல திக்கான ஹெவியான கான்டோர் லைன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். டீட்டெயில்ஸ்க்கு தின்னான லைன்ஸே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். பட் கான்டோர்ஸ்க்கு மட்டும் ஷில்லோட்டை கிளியராக காட்டணுன்றதுக்காக ஹெவியான திக்கான கான்டோர் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மஷ்ரூம் ஹவுஸை செகண்ட் இம்பார்ட்டண்டான எலமெண்ட்டாக வந்து மாற்றணும். அதனால இதை சுற்றி நான் திக்கான கான்டோர் லைன்ஸ் வந்து போடுறேன். இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் தான். ஸோ நான் வந்து வேற அளவுக்கு திக்கான அவுட்டர் கான்டோர் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ண கிடையாது. மற்ற லைன் எல்லாத்தையும் விட கொஞ்சம் திக்கான லைனும் ஹெவியான லைனும் வேற கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க ஒரு கான்டோர் லைன்ஸையும் தான் இந்த மஷ்ரூம் ஹவுஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மஷ்ரூம் ஹவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதனால் அந்த டோரை சுற்றியும் அந்த கதவோட ஓப்பனிங்கை சுற்றியும் நான் ஹெவியான லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மஷ்ரூமோட ட்ரங்க்கும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதனால் அதை ஒரு ஷேப்பாக காட்டணும், பார்க்குறவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஈவன் அது வந்து இன்னர் கான்டோராக இருந்தாலும் அந்த ஷேப்பை காட்டணும், தெளிவாக ஆடியன்ஸுக்கு காட்டணுன்றதுனால நான் ஹெவியான லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி தின்னான லைன்ஸ் அதெல்லாம் வந்து செகண்டரியான விஷயம். ஸோ அதுக்கான தின்னான லைன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்ரவுண்டில் இருக்க இந்த மவுண்டெயின்ஸ் தூரமாக இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக அதோட வேல்யூவை நான் குறைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக அது தூரமாக இருக்க மாதிரியும் அதுக்கு மேலே லைட் ஷைன் ஆகிற மாதிரியும் ஒரு ஃபீலிங்கும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் கலரையும் ஷேடோஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் இல்லுஸ்ட்ரேஷன் கிடைச்சிருச்சு. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் வெறும் லைன்ஸை வச்சு மட்டும் மேக் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் காம்போசிஷனை பற்றி திங்க் பண்ணேன், கேரக்டர் டிசைனை பற்றி திங்க் பண்ணேன், ஷேப் டிசைனை பற்றி திங்க் பண்ணேன், கான்ட்ராஸ்ட்டை திங்க் பண்ணேன், கலரையும் திங்க் பண்ணேன். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் வந்து உருவாக்குனுச்சு. லைனுங்கிறது ஒரு சின்ன பார்ட்டு தான். நெக்ஸ்ட் வீக் கலர் தியரி வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். அதில் கலர் எப்படி இந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கு சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நாளையில் கூடிய சீக்கிரத்தில் கேரக்டர் டிசைன்னா என்ன, கேரக்டர் டிசைனை எப்படி அப்ளை பண்ணுறது, காம்போசிஷன்னா என்ன, எப்படி சிம்பிளாக திங்க் பண்ணுறது, எப்படி டிராயிங் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வருவோம். கண்டிப்பாக பார்ப்போம். எங்கள் டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களை மாதிரியே நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க கூட நீங்கள் வந்து பேசலாம், உங்கள் ஆர்ட் ஒர்க்கை வந்து ஷேர் பண்ண முடியும். என்னுடைய வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுங்கள், helaila.com. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்கள் ஸ்டுடியோ ஹேலா இலா. இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் ப்ரொமோஷனே தேவையில்ல, வெப்சைட்டு டிஸ்கார்டு. அப்போ தான் அவங்களுக்கு தெளிவாக புரியும். அவ்வளோதான் கட்டு. 10 மணிக்கு ஷூட்டை முடிச்சிட்டேன்.